கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 6ஆம் நாளாகிய செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எல்லாம் வல்ல தந்தை மகன் தூய ஆவியானவரே, இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரை குளிர்ச்சியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த சாயங்காலத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே சாரல் மழையை தந்து வருகிறேன். இன்னும் அதிகமான மழையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த மழையினாலே விவசாய பெருங்குடி மக்களும் புல்பூண்டுகளும் செழிக்கவும் கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் இறை செய்திக்காக பாடல் வேலை ஜெப வேலைக்காக ஜபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் பேசுங்க. ஆண்டவரே, பாடுகிற பாடலையும் ஆண்டவரே இதை இசைக்கரை வாசிக்கிற சாரையும் கர்த்தாவை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே 126வது பாடலாகிய இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர் என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். மாசில்லாத மெய்தேவன் மானிடரூபுடையார். மாசில்லாத தேவன் மானிடரூபுடையார். இயேசு கிறிஸ்துவென்ற இனிய நாமமுடையார். இயேசு கிறிஸ்துவென்ற இனிய நாமமுடையார். வம்பு நிறைந்த இந்த மானிட ஜாதிகள் மேல், வம்பு நிறைந்த இந்த மானிட ஜாதிகள் மேல், அன்பு நிறைந்த கர்த்தர் அதிக ஊருக்கமுள்ளோர். அன்பு நிறைந்த கர்த்தர் அதிக ஊருக்கமுள்ளோர். பாவத்தில் கோபம் வைப்பார், பாவி மேல் கோபம் வையார். பாவத்தில் கோபம் வைப்பார், பாவி மேல் கோபம் வையார். ஆவலாய் நம்பும் பாவி அடைக்கலமாக நிற்பார். ஆவலாய் நம்பும் பாவி அடைக்கலமாக நிற்பார். தன்னுயிர் தன்னை விட்டு சர்வலோகத்தில் உள்ள, தன்னுயிர் தன்னை விட்டு சர்வலோகத்தில் உள்ள மண்ணுயிர்களை மீட்க மறுத்தே உயிர்த்த கர்த்தர். மண்ணுயிர்களை மீட்க மறுத்தே உயிர்த்த கர்த்தர். அந்தர வானத்திலும் அகிலாண்ட கோடியிலும், அந்தர வானத்திலும் அகிலாண்ட கோடியிலும், எந்தெந்த லோகத்திலும் இவரே ரட்சகர். எந்தெந்த லோகத்திலும் இவரே ரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர்
கிறிஸ்தேசுவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, யாவரையும் மீண்டுமாக இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி அது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் அடங்கியிருக்கிற வார்த்தை. 1 அரசர்கள் 19 1 முதல் 11. எலியாவினுடைய வாழ்விலே நடைபெற்ற சம்பவத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். எலியா கடவுளுடைய வல்லமையான ஒரு தீர்க்கர். திருமறையில் தீர்க்கர்களை 2ஆக நாம் பிரிக்கலாம். மேஜர் ப்ராஃபட்ஸ் அண்ட் மைனர் ப்ராஃபட்ஸ். தீர்க்கர்கள் என்று சொன்னால் எதிர்காலத்தில் வருங்காலத்தில் நடப்பதை முன் அறிவிக்கிறவர்கள் மட்டுமல்ல. அதை தான் இன்றைக்கு நம்ம நிறைய தவறாய் புரிந்து வைத்திருக்கிறோம். தீர்க்கர்கள் என்று சொன்னால் பாவங்களை மக்களுக்கு நேராக சுட்டி காண்பிக்கின்றவர்கள். பாவங்களை சுட்டி காண்பிக்கின்றவர்கள். தாவீது பெத்செபாவினிடத்தில் விபச்சாரம் செய்கிற போது தீர்க்கர் நாத்தான் போய் நேரடியாக நாத்தானிடத்தில் எச்சரிக்கிறார், நீ செய்கிறது தவறு, கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று சொல்லுகிறார். அதுதான் தீர்க்க தரிசனம். நம்ம என்ன நினைக்கிறோம், மறுநாளில் நாளைக்கு நாளன்னைக்கு என்ன நடக்குது, பூமி அதிர்ச்சி வருதா, கொள்ளை நோய் வருதா, பசி வருதா, பஞ்சம் வருதா, பட்டினி வருதா, இதை சொல்லுகின்ற தீர்க்கர்கள் தான் உண்மையான தீர்க்கர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது குறி சொல்லுவதற்கு ஏதுவாய் அமைந்து விடுகிறது. அதுவல்ல. தீர்க்க தரிசனம் என்பது ஒருவர் தவறு செய்கிற போது தைரியமாக போய் அவர் சொல்லுவது, அதுதான் ப்ராஃபட். த ப்ராஃபட் என்று சொன்னாலே த மவுத் பீஸ் ஆஃப் காட். எபிரேய பாஷையில் நாபி அப்படின்னா கடவுளுடைய வாயாய் இருந்து செயல்படுகிறவர்கள். அப்போது திருமறையில் மேஜர் ப்ராஃபட்ஸ் மைனர் ப்ராஃபட்ஸ் என்று 2 பிரிவாய் பிரிக்கிற போது மேஜர் ப்ராஃபட்ஸை நம்ம பார்க்குறோம். எசேக்கியேல், தானியேல், எரேமியா, ஏசையா, எலியா, இவங்களெல்லாம் மேஜர் ப்ராஃபட்ஸ். மைனர் ப்ராஃபட்ஸ் என்று பார்க்கும்போது கடைசி 12 புத்தகங்களில் இருக்கின்ற யோனா, மீகா, நாகும், ஆபகோக், செப்பனியா, இதெல்லாம் மைனர் ப்ராஃபட்ஸ். அப்போது இந்த மேஜர் ப்ராஃபட்ஸில் அவங்க ஊழியங்களை அவங்க மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எலியா மிக சிறப்பான ஒரு ஊழியக்காரன் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். இந்த பகுதியில் எலியாவை துன்புறுத்துகிற ஒரு சூழலில் அவர் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, எலியா செய்த அனைத்தையும், பொய் வாக்கினர் அனைவரையும் அவர் வாளினால் கொன்றதையும் ஆகாபு எசபேலுக்கு அறிவித்தான். அதாவது கர்மேல் மலை மேலே 450 தீர்க்கர்களை எலியா கொன்று போட்டார். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் இல்லையா? எப்பொழுதும் எலியா தன்னுடைய இடுப்பில் கத்தியோடு இருப்பார். கத்தியோடு இருக்கிற ஒரே தீர்க்கர் எலியா மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அவர் அந்த பாகால் தீர்க்கர்களை 450 பேரை கொன்று போட்டார். அந்த செய்தி அவருடைய ஆதரவாளரான அரசியல் சாசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆகாபுக்கும் எசபேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே எசபேலும் ஆகாபும் கோபப்பட்டு வேகமாக எலியாவினுடைய உயிரை எடுப்பதற்கு ஆயத்தமாகறாங்க, கொலை செய்ய ஆயத்தமாகறாங்க. அதான் நான் பார்க்குறோம். எனவே எசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி, நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்லி அனுப்பினாள். மிரட்டுறா, இன்னைக்கு என்னுடைய தீர்க்கர்களை நீ கொண்டுட்ட, நாளைக்கு அதே நேரத்தில் நான் உன்னை கொண்டுவேன் அப்படின்னு மிரட்டுறா. பாருங்க, வைராக்கியமான ஒரு தீர்க்கர் எலியா, வல்லமையான ஒரு தீர்க்கர் எலியா.
யாருக்கும் பயப்படாம ஆண்டவருடைய தீர்க்க தரிசன பணியை செய்தவர் எலியா. ஆனால் தன் உயிரை எடுத்து விடுகிற ஒரு செய்தியை கேள்விப்பட்ட பிறகு அவரால் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஊழியம் செய்ய முடியல. அச்சுறுத்தல் வருகிறது. இன்றைக்கு கூட நம்ம பார்க்குறோம், நிறைய தீர்க்கர்களுக்கு அல்லது நல்ல மனிதர்களுக்கு இன்றைக்கு அச்சுறுத்தல் வருகிறது. ஏன் கொலையும் செய்கிறார்கள். இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்களை திருச்சபைக்கு புறம்பாக தள்ளி கொலை செய்கிறதை பார்க்கிறோம். வடநாடுகளில் மிஷினரிகளை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி கொலை செய்வதை பார்க்கிறோம் இல்லையா? அப்போ கடவுளுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு அற்ற தன்மையை நாம் இந்த பகுதியில் உணர முடிகிறது. ஒருவேளை நம்ம கேட்கலாம், இவர் ஏன் அந்த 450 தீர்க்கர்களை கொலை செய்திருக்க வேண்டும்? அவர்கள்தான் இவரிடத்தில் போட்டி போட்டார்கள். உன் கடவுளை கூப்பிடு, நான் என் கடவுளை கூப்பிட்றேன், அவர் இந்த பலியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டி போட்ட போது அவர்கள் கடவுள் வரவில்லை. ஏன்னா அவங்க கடவுளே இல்லை. யெகோவாகிய கடவுள் மாத்திரம்தான் உலகத்தில் உண்டு. அவர் அந்த பலியை நெருப்பின் மூலமாய் எடுத்துக்கொண்டதை எலியா பார்த்து சந்தோஷப்பட்டு அவர்களை இந்த கோபத்தில் இந்த மகிழ்ச்சியிலே கொன்று போட்டார். ஒருவேளை அதுவும் இந்த பகுதியில் இன்றைக்கு இருக்கின்ற இறையாளர்கள், அதாவது ஹியூமன் கன்சர்னில் பார்க்கும்போது அதுவும் தவறு தான். 450 தீர்க்கர்களை கொலை செய்தது தவறுதலாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் திருமறையிலே எலியா அதை செய்திருக்கிறார். அப்போது எலியா இந்த செய்த காரியத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எசபேல் ராணி விரும்புகிறாள். ராணி அவளை சொல்லி அனுப்புகிறாங்க, நான் உன்னுடைய தலையை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்போன்னே அவர் என்ன பண்ணுறாரு, அச்சமுற்று தம் உயிரை காத்து கொள்ளுமாறு தப்பி ஓடினார். பாருங்க, கடவுளுடைய ஊழியக்காரன் தான். ஆனால் பயம் வந்துட்ட பிறகு, பயம் வந்தாவே என்ன பண்ணல, ஆண்டவரை நம்ம மறந்துடுவோம், ஆண்டவருடைய பிரசன்ஸை நம்ம விட்டுருவோம் இல்லையா? அவர் பயந்து ஓடினார். யூதாவிலிருந்து பேர்சேபாவை அடைந்தும் அங்கே தம் பணியாளனை விட்டுவிட்டு அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்து. பாருங்க, ரொம்ப பயப்படுறார். ரொம்ப பயந்து வேக வேகமாக ஓடி அவர் பெயர்சபாவுக்கு போகிறார். பெயர்சபாவே ரொம்ப தூரம் யூதாவிலிருந்து. அங்கிருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் முழுக்க நடந்து அவர் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணுகிறார். நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறைச்செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வாருமாறு மன்றாடினார் இல்லையா? பயம் வந்துடுச்சு, சாவு பயம். இன்னொருத்தர் நம்மளை கொலை செய்து நம்ம ஏன் சாகணும், நம்மளே செத்துடலான்னு சொல்லி கடவுள்கிட்ட மன்றாடுறார். அவர் தான் எலியாவினுடைய இந்த தைரிய இன்மையை பார்க்கிறோம். நம்ம அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என்று மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் என் மூதாதையை விட நல்லவன் அல்ல. பின்னர் பாருங்க, ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளு, நான் என் மூதாதையரை விட நான் நல்லவன் அல்ல. தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றாரு. ஆனாலும் அது அவருடைய கோழைத்தனத்தை காட்டுகிறதா இருக்கிறது. பின்னர் அச்சூரைச் செடியின் அடியில் அவர் படுத்து உறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்றார். பாருங்க, கடவுள் ஒரு தூதரை அனுப்பி என்ன பண்ணு, நீ எழுந்து சாப்பிடுப்பா, பசியாறு, நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய், பயப்படாதே, கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவரை திடப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரத்தில் நாமும் உயிருக்கு பயந்து, உடைமைகளுக்கு பயந்து, இன்றைக்கு அரசுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். போய் நாம் இறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் நம்மை விடாது. அவர் சொல்றாரு, நீ ஏன்பா சாகணும், என்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாய், நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை, நீ எழுந்து சாப்பிட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம். இப்போ உடனே அவர்கள் கண்முன் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். சாப்பிட்டு திரும்பி படுத்துகிறார். ஆனால் அவர்
என்ன சொன்னார்? நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குதுப்பா, நீ எழுந்து போன்னு தானே சொன்னார். அவர் போகாமல் படுத்து கொண்டார். அதான் இங்கே அவருடைய பலவீனத்தை காட்டுகிறது. அப்போது ஆண்டவரின் தூதர் 2ஆம் முன் வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவனோவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். பாருங்க, 40 பகல் 40 இரவு இந்த ஒரு வேளையினுடைய உணவு சாப்பிட்டு அவர் வேகமாக அங்கே ஓரேப் என்ற மலைக்கு போயிடுறார். அப்போ அங்கிருந்த குகைக்கு வந்து அவர் இரவை கழிக்கிறார். அப்போது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வருகிறது. என்ன சொல்றார் பாருங்க. எலியா, ஆண்டவர் சொல்றாரு, கூப்பிடுறார், எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார். அதற்கு அவர், படைகளின் கடவுளாய் ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், உம் பலிப்பிடங்களை தகர்த்து விட்டனர், உம் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்கிறேன், என் உயிரையும் பறிக்க தேடுகிறார்கள் என்றார். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராக நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இல்லை. நிலநடுக்கத்திற்கு பிறகு தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இல்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது. அந்த மெல்லிய ஒளியிலே ஆண்டவர் இருந்தார். தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாய் ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டார்கள், உம் பலிப்பீடங்களை தகர்த்து விட்டார்கள், உம் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டார்கள். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்கிறேன், என் உயிரையும் பறிக்க தேடுகிறார்கள் என்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியை திரும்பி செல், தமஸ்குக்கு நோக்கி சில விடத்தை அடைந்தவுடனே ஆசா வேலை செய்ய சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் யெகூவை இஸ்ரவேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகேலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய். ஆசாவேலின் வாக்குக்கு தப்பினவரை யெகூ கொள்ளட்டும், யெகூவின் வாளுக்கு தப்பினவனை எலிசா கொள்ளட்டும். ஆயினும் பாகாலுக்கு மண்டிடாமலும் அவனை முத்தம் செய்யாதவர்களுமான 7000 பேரை மட்டும் நான் இந்த இஸ்ரவேலிலே விட்டு வைப்பேன் என்றார் என்பதே. மாணவர்களே, ரொம்ப அழகான ஒரு பகுதி பாருங்க. எலியா பயந்து வந்து படுத்து கொண்டிருக்கிறாரு. கடவுள் தேவதூதனை அனுப்பி சாப்பிட்டு போப்பான்றார். சாப்பிட்டு அவன் 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஓரேபுக்கு போறாரு. ஓரேபுல கடவுள் அவனுக்கு வரார், வெளிப்படுறாரு. வெளிப்பட்டு எனக்கு முன்னாடி வந்து நில்லுன்றார். 3 விதமான அவருடைய தரிசனத்தை அவன் பார்க்குறான். ஒன்று, ஆண்டவருடைய தரிசனத்தினால சத்தமாக பயங்கரமாக புயல் காற்று அடிக்குது, அதுலேயும் இல்லை. 2வது, பூமி அதிர்ச்சி வருது, அதுலேயும் ஆண்டவர் இல்லை. 3வது, தீ வருது, அதுலேயும் இல்லை. அப்போது இயற்கையாக எந்த விதமான மிகப்பெரிய பிரம்மாண்டமான சூழ்நிலையில் கடவுள் மக்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்துவது இல்லை. கடைசியாக 4வது ஒன்று வருது. என்னது? மெல்லிய காற்று. அந்த மெல்லிய காற்றில் தான் ஆண்டவர் எலியாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். கேட்குறார், 13ஆம் வசனத்தில் கேட்குறாரு, எலியாவே நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? உனக்கு நான் என்ன வேலை கொடுத்தேன்? தீர்க்க தரிசன பணியை செய்ய கொடுத்தேன் இல்லையா? நீ என்ன பண்ணிக்கிற? பயந்து ஓடி வந்திருக்கிறியே, நீ யார் பேரை கெடுக்கிற? என் பேரை தானே கெடுக்கிற அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி அனுப்புகிறாரு. போய் உனக்கு பதிலாக எலிஷாவை நீ என்ன பண்ணு, உன் ஸ்தானத்தில் நீ தீர்க்கதரிசியாக பண்ணு. அதுக்கப்புறம் 3 அரசர்களை ஏற்படுத்து, அவங்க எல்லாரையும் கொன்று போடுவாங்க. பாகாலுக்கு கீழ் முடங்காத, முட்டியில் போடாத, இப்படி பாதத்தை முத்தம் செய்யாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவருக்காக பல வைராக்கியமான மக்கள் இருக்கிறாங்க. பிரியமானவர்கள், நம்ம நினைக்கிறோம் என்னை விட்டு ஆண்டவருக்கு ஆள் இல்லை, என்னை விட்டு ஆண்டவருக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நம்மளை விட ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வேலை என்ன? அதான் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வேலையை நீ செய், உன்னுடைய பணியை நீ செய், கடவுள் உனக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று சொல்கிறார். உடனே எலியா நேராக போகிறார். இசபேல் வீட்டுக்கு போய் சொல்கிறாரு,
ஆகாப்புடைய எசபேலுடைய உயிரையும் இந்த மக்கள் எடுத்துருவாங்க. மக்கள் எடுத்துட்டு இப்படி தலையை கொய்து போடுவார்கள். இப்படி ரத்தம் இந்த அரண்மனையில் சிந்தப்படும், நாய்கள் வந்து அந்த ரத்தத்தை நக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசனை உரைத்து விட்டு நேராக எலிஷாவை அவர் தன்னுடைய ஸ்தானத்தில் அவர் தீர்க்கதரிசியாய் மாற்றி சுழல் காற்றில் வேகமாக வருகிற சுழல் காற்று ரதத்தோடு வரும்போது கடவுள் அவரை இழுத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறோம். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற போது, ஆண்டவருக்காக வாழும்போது, ஒருவேளை இன்றைக்கு நல்லவர்களாக இந்த உலகத்தில் இருக்கும்போது இன்றைக்கி நம்மளை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கொலை செய்வாங்க. இது நடப்பது இன்றைக்கி பார்க்குறோம். நல்ல அரசியல் தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கி கொலை செய்கிறாங்க. ஒருவேளை கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதியில் கூட இன்றைக்கோட 1 மாதம் ஆகுது, சரியாக ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற ஒரு தலித் தலைவரை கொலை செய்தார்கள். அவரை பற்றி நாம் பார்க்கும்போது ஏராளமான மக்களை அவர் படிக்க வைத்திருக்கிறார், அவர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், ஏழை எளிய மக்களுக்கு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று அவர் வாழ்ந்திருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் அவரை பற்றி தவறாக பொய்யாக சொன்னாலும் கூட அவர் நல்ல மாணவர்களை, நல்ல மக்களை உருவாக்குகின்ற பணியிலே ஏழை எளிய மக்களுக்கு அவர் துணையாக இருந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவரை கொலை செய்திருக்கிறார். அவருடைய மனைவி, குழந்தைக்கும் கொலை மிரட்டல் விடப்படுகிறது. அப்போது நல்ல தலைவர்களை எல்லாம் இன்னைக்கு கொன்று போடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இருந்தால் தங்கள் மக்களை பாதுகாப்பாங்க, அவங்களுக்கு அறிவு விழிப்புணர்வு கொடுத்து பெரிய ஆளாக்கிடுவாங்க சொல்லி அவங்கள கொலை செய்கிறத பார்க்குறோம். இதுதான் உலகம் பிரியமானவர்கள். இதற்காக நாம் பயந்து நாம் எலியாவை போல ஒளிந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார், ஒரு சித்தத்திற்காக, ஒரு திட்டத்திற்காக வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு அவர் பணியை செய்கிறார். அப்படி இல்லைன்னா இன்னொருத்தரை வச்சு செய்வார். அதனால் எலியா இல்லைன்னா எலிஷா. அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பணியை நம்ம காலத்தில் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்ம கொடுக்குற. மாத்திரமல்ல, அவர் நமக்கு என்ன பண்ணுறார்? உற்சாகம் ஊட்டுகிறார். நீ சோர்ந்து போகாத, சாப்பிடு அப்படின்றார் இல்லையா? அதே போல் அவரே வராரு. நான் கூட இருக்கிறப்பா, நீ ஏன் கவலைப்படுற? போ, தைரியமாக போ, உன்னுடைய வேலையை நீ செய், உன்னுடைய வேலையை நீ மறந்துடாத, உன் பணியை சரியாக செய் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். God is encouraging God. God is encouraging God. நம்ம என்கரேஜ் பண்ணுற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாமல் காலை வேளையில் ஆண்டவரை நம்ம எப்பொழுதும் துதித்து மகிமைப்படுத்தி வாழ தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் நாளிலே ஆண்டவரை கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எலியா கர்த்தாவே, அன்றைக்கு ஆகாப் எசபேலுக்கு பயந்து தன் உயிரை காத்துக்கொள்ள அந்த நாட்டை விட்டே ஓடி போனார். ஆனால் நீர் சொல்லுகிறீர், மகனே எலியா, உனக்கு என்ன எங்க வேலை? நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன்? எழுந்து சாப்பிட்டு போ, உன் வேலையை செய், உன்னுடைய ஸ்தானத்தில் எலிஷாவையும் மற்ற ராஜாக்களை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அவரை அனுப்பினீர் ராஜா. அதே போல் எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் நிறைய நேரத்தில் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு ஆண்டவர் பயந்து போய் நாங்கள் இருக்கிறோம். எங்களை கொலை செய்து விடுவார்களோ என்ற பயம் எங்களுக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் இருக்கிறது. நீதிக்கு, நேர்மைக்கு, நியாயத்துக்கு நாங்கள் ஆண்டவரே உழைக்கும் போது, பணியாற்றும் போது எங்களை கொலை செய்கிற உலகமாக இந்த உலகம் இருக்கிறது ராஜா. இந்த ஆபத்தான உலகத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்க. உங்களுடைய ஊழியத்தை எங்களுக்கு செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தாங்க ராஜா. அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை நேரத்தில் இதோ உலகம் முழுதும் இருக்கின்ற எல்லா ஊழியக்காரர்கள் நினைவு கூறுகிறோம். பாஸ்டர்ஸை, ஃபாதர்ஸை, மதர்ஸை, ஆண்டவரே தனியாக ஊழியர்களை செய்கிறவங்க, திருச்சபையோடு இணைந்து செய்கிறவங்க, ஸ்தாபனங்களோடு இணைந்து செய்கிறவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக மிஷினரிகள் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்து பல இடங்களில் தங்கி போய் ஊழியம் செய்கிற மிஷினரிகளுக்காக ஜெபிக்கும். குறிப்பாக இப்படி இந்தியாவில் ஊழியம் செய்கிற மிஷினரிகள், பல ஆண்டவர் வடநாடுகளில் ஊழியம் செய்கிற மிஷினரிகளுக்காக, ஆண்டவரே உலகம் முழுக்க பணியாற்றுகிற மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்கள், அவளை ஆசீர்வதிங்க, அவளுடைய தேவையை சந்திங்க. இன்றைக்கி அநேக மிஷினரி உயிர்கள் இன்றைக்கி இந்த ஆண்டவர் இந்திய தேசத்திலும் பல நாடுகளிலும் ஆண்டவரை கொல்லப்பட்டு வருகிறதை, கொலை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய ரத்தம் உண்மையாகவே அது சாதாரண ரத்தம் அல்ல. அந்த ரத்தம் சிந்தப்படுதோ, எந்த இடத்துல அந்த ரத்தம் சிந்தப்படுதோ அந்த இடத்துல திருச்சபை உருவாக்கி அநேக ஆயிரம் மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை உணர்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேளையில் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எங்கள் திருச்சபையின் மக்களுக்காக, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, இந்தியாவில் இருக்கிற இதோடைய தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க.
உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரீஸில் ஆண்டவர் அமைதி சமாதானம் திரும்பட்டும். குறிப்பாக இஸ்ரேல், லெபனான், பாலஸ்தீன போர்கள் எல்லாம் நிற்க செய்யும். சமாதானத்தோடு வாழ ஆண்டவரை கிருபை தார். அதே போல உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்படட்டும். இந்தியாவில் எப்படிய ஆண்டவரே தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற எல்லா மாநிலமும் சவுத் இந்தியா, நார்த் இந்தியா ஆண்டவர் எல்லா ஆண்டவர் பகுதியில் இருக்கிற மாநிலத்தையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற முதல்வர்களையும், கவர்னர், கலெக்டர்ஸ், MP, MLAக்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஆண்டவரே ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காய் ஜெபிக்கிறோம். இப்படி இந்திய தேசம் ஒற்றுமையின் தேசமாய் ஆண்டவர் மாறட்டும். கொடுக்கிற மழைக்காய் நன்றி. இன்னும் நிறைய மழை எங்களுக்கு தார், தமிழ்நாட்டுக்கு தாரும். ஆண்டவர் பல இடங்களில் அதீத மழை பெய்து அழிந்திருக்கிறது. குறிப்பாய் கேரளா, வயநாடுகாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து 7வது நாளாக ஆண்டவர் இன்றோடு கடைசி ஆண்டவர் 7 நாள் ஆகுது ராஜா. அந்த பிரச்சனை ஏற்பட்டு, அந்த விபத்து ஏற்பட்டு இன்னும் அநேக மக்கள் புதையுண்டிருக்கிறாங்க, குடும்பம் இழந்திருக்கிறாங்க ராஜா. அவங்களுக்கெல்லாம் தேர்தலை தார். நாங்கள் ஜபத்தில் ஆண்டவரே இப்படி பாத்திரம் நாங்கள் வருகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களுக்காக, பணிகளுக்காக, திருச்சபைகளுக்காக, ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கும். CMCக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஒரு குழு போட்டிருக்கிறாங்க ராஜா. அந்த குழு CMCயை சந்தித்து எப்படியாவது CMCக்கு இந்த மருத்துவமனையை கொடுக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். அதற்காக தடையாக இருக்கிற அரசியல் குறுக்கீடுகள் ஆண்டவரே, மக்கள் எல்லாரையும் நீ தூக்கி எறிந்து ஆண்டவரே அவர்களோடு கூட CMCயில் பேசி நல்ல ஒரு முடிவை எடுக்க கர்த்தர் கிருபை தார். இந்த வேளையில் கூட ஆண்டவரே இதோ இப்படி ஆம்பூர் பகுதியை சார்ந்த திரு TGS சுகுமார் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். வேலூரில் வசித்து வருகிற அண்ணனுக்கு இந்த பிறந்தநாளை ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீண்ட ஆயுசு நாட்களை தந்து வழிநடத்துங்க. அன்பு துணைவியார் அம்மாவையும், அன்பான 2 பெண் பிள்ளைகளையும், அவருடைய கணவர்களையும், குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தேவையும் என் தேவன் பரத்திலிருந்து தந்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இதே போல ஆண்டவரே சித்தூர் பகுதியைச் சேர்ந்த இப்படி அருமையான சகோதரி திருமதி பொம்மி எலிசபெத் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. அப்படி அன்பான குடும்பத்தின் மக்களை ஆசீர்வாதம். இந்த பிறந்தநாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல் அவருடைய அன்பான ஆண்டவரே ஏரிகுத்தி ஆர்டர் பூர்வீகமாய் கொண்டு வேலூரில் செட்டில் ஆகி அங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பேங்க் மேனேஜர் திரு கிருபாகரன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே இதோ அவர் உலகத்தை விட்டு கடந்து உம்மோடு கூட இணைந்திருக்கிறார் நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே அன்னார் இழந்திருக்கிற குடும்பத்தாருக்கு உலகம் தர முடியாத ஆறுதலை, தேறுதலை, மெய் சமாதானத்தை தந்து அடுத்த அடக்க ஆராதனையில் எல்லாரும் கலந்து கொண்டு ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல கிருபைத்தார். விட்டு சென்றிருக்கிற மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆறுதலை தந்து நீர் வழி நடத்துகிறாச்சு. இப்பொழுதும் பலவீனமாக இருக்கிற மக்கள், சுகரமாக இருக்கிற மக்கள், படுக்கையில் இருக்கிற மக்கள், குறிப்பாக அவருடைய ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகத்தை பலத்துத்தார். இந்த ஊழியத்தில் எல்லோடு இருக்கிற அவருடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சாக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அதே போல் இசை வழி பயணத்தில் எங்களோடு பயணிக்கிற இவருடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஆண்டவர் இந்த பிராட்காஸ்ட் செய்து யூடியூப்பில் பதிவேற்றம் செய்து அநேக மக்களுக்கு பார்க்க முடிய உதவி செய்கிற இவருடைய ஜான்சன் சாருக்காய் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் எங்களுக்கு இனிமையான நாளை அமைத்த அவருடைய ஊழியங்களையும் பணிகளையும் ஆசீர்வதிங்க. எலியாவே, நீ இங்கே என்ன செய்கிறாய்? உனக்கு என்ன எங்கள் வேலை? நான் கொடுத்த வேலை என்ன என்பதை நீர் கேட்கிறீர். அதே போல் நாங்கள் வீணான காரியங்களிலே எங்கள் நேரத்தையும் ஆண்டவரே எங்களுடைய தாளந்துகளை செலவு பண்ணாமல் உமக்காக நான் உழைக்க பிழைக்க கர்த்தர் கிருபை தார். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, தூய ஆவின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்ம அனைவரோடு கூட தங்கியிருந்து கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.